சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் முறையறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய் அன்பர்களே, பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை மாலை சிந்தனை விருந்தாக வேதத்தின் கருத்துக்களை, வாழ்வியல் சிந்தனைகளை, வாழும் முறையை வேதத்தில் வகுத்து கொடுத்த வழியில் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளுகின்ற சித்தாந்தங்களை எல்லாம் நமது மன்றத்தின் மூத்த பேராசிரியர் பெருமக்களால் உலக சமுதாய சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றோர்களால் சிறப்பாக சொற்பொழிவாக நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்று நமது மன்றத்தினுடைய மூத்த பேராசிரியர் பி. சாந்தாமணி அம்மையார் அவர்கள் இன்று ஆசை விட ஆனந்தமே, அதாவது ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பில் வருகின்ற பாடலின் வரியை போட்டிருக்கிறார்கள். எனவே பேராசை பெருநஷ்டம், அதனால் ஆசை விட ஆனந்தமே என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு பேராசிரியர் பெருமகனாரே எல்லாருக்கும் தெரியும், அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக நான் சொல்கிறேன். பெயர் சாந்தாமணி அம்மையார் அவர்கள். மனவளக்கலையில் துணை பேராசிரியர், யோகாவில் எம்ஏ படித்திருக்கிறார். நமது மன்றத்தினுடைய அரங்காவலர், வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்டினுடைய விரிவாகத்தினுடைய பொறுப்பாளர். மனவளக்கலையில் 15 வருடங்களுக்காக மேலாக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்களின் தொண்டின் காரணமாக மகரிஷி அவர்களின் உயரிய விருதான ஞானாசிரியர் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சங்ககிரி, திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், ஈரோடு, அந்தியூர், தூக்கநாயக்கன்பாளையம், கோபி, திருப்பூர், கோவை போன்ற மன்றங்களுக்கு சென்று சிந்தனை விருது மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பள்ளி, கல்லூரி மற்றும் கிராமங்களுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் இன்று பேசவிருக்கும் தலைப்பு ஆசை விட ஆனந்தமே. அதாவது இன்று அந்த தலைப்பிலே நமக்கு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். பேராசிரியர் அவர்கள் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையாளர். இன்றைக்கி இந்த தலைப்பில் பேச உள்ளார்கள். எனவே பேசுவதற்கு மக்கள் அந்த 6:45 வந்து யாரும் வர்றதில்லை. அதனால் பேசுகின்ற பொழுது எப்போவுமே லேட்டாகுது. வழக்கமாக 6 மணிக்கு தவிர கரெக்டாக 6 மணிக்கு வந்தால் பரவாயில்ல. 6 மணிக்கு வர்றதில்லை. ஓகே, வெரி குட். வர குறைவாக இருந்தாலும் மன நிறைவாக வந்திருக்கிறீர்கள் என்ற காரணத்தோடு இன்று அம்மையார் அவர்கள் சிறப்பாக ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். வழக்கமாகவே ஆன்மீக கருத்துக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கருத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கருத்து அல்லது அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படித்தீர்களேனால் நீங்கள், அதாவது கோப்மேயர் எழுதின அந்த செல்வந்தராவது எப்படின்னு ஒரு புக் இருக்குது. செல்வந்தராவது எப்படின்னு ஒரு புக் இருக்குன்னா அதில் முதல்ல நீங்கள் செல்வந்தராக ஆசை. பேராசிரியர் சாந்தாமணி அம்மையார் அவர்களையும் அவரது சொற்பொழிவை கேட்க வந்தவங்களையும் மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த சிந்தனைக்கு என்னை கருவியாக்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த சிந்தனை விருந்துக்கு வந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசை விட ஆனந்தமாமே. ஓகேங்களா? திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட ஆனந்தமாமே. அப்போ அந்த திருமூலரோட இந்த பாடலோட ஒரு வரியை தான் நம்ம இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ திருமூலர் என்ன சொல்கிறாருங்க? ஆசையை விட்டுட்டா ஆனந்தம் அப்படிங்கிறார். ஆசை விட முடியுங்களா? உலகத்தில் ஆசை இல்லாத மனிதன் யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. ஆசை விடணும் அப்படின்னா நம்மளுடைய மரணத்துக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஏன்? செத்ததுக்கு அப்புறம் தான் ஆசை இருக்காது. அப்போ ஆசை என்பது விட முடியாது. விடுறது என்பது மரணத்திற்கு சமம். சரி, ஆசை இல்லாமல் வாழ முடியுமா?
நிச்சயமாக முடியாது. ஏன்னா உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஆசை தானே. அப்போ நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், இந்த மாதிரி நிறைய வேணும் இல்லை. அப்போ வேணும் அப்படின்னு அது தேவைகள். அப்போ அது ஆசை தானே. எப்படி ஆசை இல்லாமல் என்னால் வாழ முடியும்? அப்போ ஆசை இல்லாமல் வாழவே முடியாது. இப்போ எப்பப்பெல்லாம் ஆசை வரும்? நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஆசைகள் வரும். எப்பெல்லாம் தேவைகள் வரும்? நமக்கு எங்கெல்லாம் உயிர் இருக்குதோ அங்கேயெல்லாம் தேவைகள் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆசை தான் பார்த்திங்கன்னா நம்மளை, இந்த மனிதனை ஒரு இலக்கை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவி அப்படிங்களாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்து செல்லணும் அப்படின்னா அந்த ஒரு புஷ் பண்ணக்கூடியது எது தெரியுங்களா? அந்த ஆசை தான். அப்போ ஆசை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. இப்போ என்னங்கிறாங்கன்னா ஆசை தான் முயற்சிக்கு வித்து. ஆசை இல்லாட்டி முயற்சியே இல்லையா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? முயற்சி எடுத்து படிக்கிறான். அந்த ஆசை இல்லாட்டி அவனால் படிக்க முடியுங்களா? நிச்சயமாக படிக்க மாட்டான். அப்போ ஆசை இருந்துங்கிறதுனால தான் முயற்சியே நமக்குள்ளார வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம யோகா கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்களே நிறையா பேர். வெளியில் என்ன சொல்கிறாங்க? எனக்கு யோகா கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்போ உள்ளே வர்றோம், ஆசைப்பட்டு உள்ளே வர்றோம். இங்கே கொஞ்சம் முயற்சி அதற்காக எடுக்கிறோம். அப்போ பயிற்சிகள்லாம் கற்றுக்குறோம். இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறதுனால தான் நான் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கே முயற்சி எடுக்கிறேன். நினச்சி பாருங்க. அப்போ ஆசை இல்லாட்டி நான் முயற்சி செய்வேனா? முயற்சி செய்ய மாட்டேன். அப்போ என் மனசு கொஞ்சமாவது அமைதி நிலைக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுனால தான் நான் உட்காந்து தியானம் செய்யறதுக்கே முயற்சி பண்ணுறேன். அப்போ ஆசை இல்லாமல் முயற்சி இல்லைங்க. இப்போ இதுக்கு பாருங்கள் ஒரு உதாரணம். சாக்ரட்டிஸ் உலகத்திலே சிறந்த தத்துவ மேதைங்க. அவர் சொன்ன கருத்துக்களெல்லாம் அந்த உலகம் ஏற்றுக்கலை, கல்லெடுத்து அடித்தாங்க, கடைசி விச வச்சே கொண்டுட்டாங்க. அப்போ அந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா விஷத்தை கொடுத்துட்டாங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே செயலிழந்துட்டே வராரு. சிறைச்சாலையில் இருக்கிறார். கடைசி அந்த மரண தருவாயெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ பக்கத்துலேருந்து ஒரு இசை வருது. அந்த இசை அவருக்கு ரொம்ப பிடிக்குது. கேட்குறாரு, எப்பா இந்த இசை என்ன நல்லா இருக்கே, இது என்னன்னு கேட்குறாரு. இது வேறு ஒன்றும் இல்லை, அவர் மவுத் ஆர்கான் வாசிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாக்ரட்டிஸ், எனக்கும் மவுத் ஆர்கான் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இது கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீயே நாளைக்கு சாக போகிற, உனக்கு எதுக்கிட்ட இந்த ஆசை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாருங்க, சாகிறப்ப கூட எனக்கும் மவுத் ஆர்கான் வாசிக்க தெரியும் அப்படிங்கிற ஆசையோடு நான் செத்து போகிறேன். அப்போ பாருங்கள், ஒரு மனிதன் மரண தருவாயில் கூட ஆசை இருக்கிறதுனால தான் அது கற்றுக்கணும்னு முயற்சியே எடுக்கிறார். அப்போ ஆசை இல்லாமல் முயற்சி எங்கேயும் வரப்போகுது? அப்போ ஆசை இல்லையே, முயற்சி இல்லை. சரி, ஆசைப்படவில்லை எனில் வாழ்க்கையில் உயர முடியுமா? நினச்சி பாருங்க. இப்போ ஒருத்தர் பெட்டிக்கடை வச்சுருக்கிறான். சாதாரணமாக ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கிறான். போதும்ப்பா, எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு அவன் மன நிறைவாயிருவானா? ஆசைப்படுறதுனால தான் அடுத்து ஒரு மளிகை கடைக்காரனை பார்க்குறான். இந்த மாதிரி நாமளும் ஒரு மளிகை கடை வைக்கணும். உடனே என்ன பண்ணுறது? ஆசை அதோடு நிற்குதா? உடனே என்ன, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும், உடனே ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும். இப்படி ஆசை என்ன ஆகுதுங்க? ஆசை இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? முயற்சி எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை உயர முடியும். புரியுதுங்களா? அப்போ ஆசை இல்லாமல் நம்மளுடைய வாழ்வில் உயரவே முடியாது. இப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷி பார்த்தீங்கன்னா ஒருவோட கவி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் அப்படிங்கிற அந்த கவியில் அந்த லைன் பாருங்கள், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு அப்படிங்கிறார் மகரிஷியே. அப்போ என்ன சொல்கிறாருங்க? செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தித்து ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற வேகம்தான் எனக்குள்ள ஒரு ஆராய்ச்சியை இந்த ஆசை என்ற வேகம்தான் எனக்குள்ள ஒரு ஆராய்ச்சியை தூண்டுச்சு அப்படிங்கிறார். அதனால தான் என்ன பண்ணேன்? செய்கிற தொழிலில் எப்படி செய்யணும், அப்போ நான் எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற விளக்கமே எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறார். அப்போ ஆசை இருந்துங்கிறதுனால தான் அவர் என்னாச்சுங்க, அடுத்தடுத்து அந்த உயர்நிலைக்கு செல்ல முடிஞ்சுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லை, ஆசைப்படவில்லை எனில் திறமைகளை வெளிப்படுத்த முடியுமா? ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்தை, ஒரு ரொம்ப சின்ன வயசு, 1330 திருக்குறளை ஒப்பிக்கிறானுங்க.
இப்போ இது எல்லாத்தினாலையும் முடியாது, யாரோ ஒரு சிலர்கிட்ட இந்த திறமை இருக்குது. அப்போ அந்த ஒரு குழந்தை 1330 திருக்குறளையும் ஒப்பிக்கிறான் அப்படின்னா அதற்கு பின்னாடி அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ அவனுடைய ஆசையை தூண்டி விட்டதுனால அவனோட திறமை வெளிப்பட்டுச்சு. அப்போ ஆசை தான் திறமையை வெளிப்படுது. இதே மாதிரி தான் ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸு, இந்த கின்னஸ் ரெக்கார்டு இதெல்லாம் என்னங்க, ஆசையை தூண்டி விடுறதா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆசை இல்லை என்றால் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாதுங்க. சரி, ஆசைப்படவில்லை எனில் சாதனைகளை படைக்க முடியுமா? இப்போ நமக்கு தெரியும், போன வருஷம் நிலாவுக்கு சந்திராயன் 3 அப்படிங்கிற சேட்டலைட் ஏவுனாங்க. அப்போ அந்த சேட்டலைட் ஏகிறப்ப அந்த வீரமுத்துவேல் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஆசை என்ன ஆசைங்க, அந்த நிலாவில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணணும், அந்த தாதுகளை நான் ஆராய்ச்சி பண்ணணும், நிலாவில் இருக்கக்கூடிய அந்த மண்ணோட தன்மைகளை நான் ஆராய்ச்சி பண்ணணும், அங்கே மனிதன் வாழ முடியுமா, அங்கே காற்று இருக்குதா, அங்கே தண்ணி இருக்குதா அப்படின்னு அந்த வீரமுத்துவேல் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு உள்ள ஏற்பட்ட ஆசை தான் இன்னைக்கு என்னாச்சுங்க, சந்திராயன் 3 அப்படிங்கிற அந்த ராக்கெட்டையே நம்ம நிலாவுக்கு அனுப்பணும். பெரிய சாதனை தாங்க, இது உலக சாதனை தான் பண்ணோம். சரி, அப்துல் கலாம் நமக்கெல்லாம் தெரியும். அப்துல் கலாமோட ஆசை என்ன தெரியுங்களா, பைலட் ஆகணும். அவர் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டது நான் விமான ஓட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதான். அந்த ஆசை தான் பிற்காலத்தில் என்னாச்சுங்க, அந்த ஏவுகணைகள் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அக்னி, பிருத்திவி, ஆகாஷ் அப்படிங்கிற நிறைய ஏவுகணைகள்லாம் ஏவுவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தது அவருடைய மனதில் இருந்த அந்த பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான். அவர் என்ன பண்ணுச்சுங்க, முயற்சி எடுத்து அந்த திறமையை வெளிப்படுத்தி சாதனை படைத்தார். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேருங்க, அப்துல் கலாமுக்கு. ஓகேங்களா, சரி விடுங்க. நம்ம மகரிஷிக்கு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை, கடவுள்னா என்ன, உயிர்னா என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி மனவளக்கலை அப்படிங்கிற பொக்கிஷமே நமக்கு கிடைச்சிருக்குது இல்லைங்க. அவரும் ஆசைப்பட்டார். என்னனுங்க, மனிதன் சந்தோஷமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். மகரிஷி என்ன ஆசைப்பட்டாருங்க, நாமெல்லாம் அமைதியாக வாழணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு சாதனை அவரால் படைக்க முடிஞ்சுது. இது மிகப்பெரிய சாதனை தானுங்க. அதனால தான் இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இத்தனைக்கு மேலே இறைநிலையே ஆசைப்பட்டுச்சு. என்னன்னு தெரியுங்களா, தன்னை ரசித்து பார்க்கணும். நான் யார், என்னை நான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு மனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இறைநிலையே ஆசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி நாம் மனிதனாக பிறந்தோம். தன்னை ரசிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வடிவம்தான் மனிதன். ஓகேங்களா, அப்போ அந்த இறைநிலையே ஆசைப்பட்டுச்சு. அந்த இறைநிலையே ஆசைப்பட்டாட்டி இன்றைக்கி நம்ம யாருமே இங்கே இல்லை. சரி, ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஆசையை விட முடியாது, ஆசை இல்லாமல் வாழ முடியாது, ஆசை இல்லாமல் முயற்சியும் இல்லை, திறமையை வெளிப்படுத்த முடியாது, சாதனையும் படைக்க முடியாது, வாழ்க்கையில் உயர முடியாதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, சரி. இப்போ புத்தர் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஞானிகள், யோகிகள், மகான்கள்லாம் ஆசையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் புத்தர் என்ன சொன்னாங்க ஆசையை பற்றி. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதை தூக்கத்தில் எழுந்திரிச்சு கேட்டால் கூட நம்மளாம் சொல்லிடுவோம். ஆசையே அழிவிற்கு காரணம், ஆசை ஆன்மீகத்திற்கு விரோதி. அப்போ ஆசையை ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார் புத்தர். என்ன சொன்னாருங்க, ஆசையை ஒழித்து விட வேண்டும், அதுதான் துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசையாலும் பழிக்காது, பூமியை வலம் வந்தாலும் பழிக்காது, ஆசையை அறுத்தால்தான் ஆதி வஸ்துவை அடையலாம் என்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்கிறாருங்க, நீ என்னதான் பூஜை புனஸ்காரம் எது செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. இந்த பூமியை சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசையை அறுத்துட்டினா தான் நீ அந்த இறை உணர்வை பெற முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாருங்க, பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாருங்க. அடுத்து தாயுமானவர் அவர் சொல்கிறார் பாருங்க, ஆசை என்னும் பெருங்காற்றோடு இலவம் மஞ்சு எனது மனது அலையும் காலம் மோசம் வரும், இதனால் கற்றதும் கேட்டதும் நுகர்ந்ததும் முக்திக்கான நேசமும் வாசமும் போய் புலனாயில் கொடுமை பற்றி நிற்பார் அந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ அப்படிங்கிறார்.
இந்த கவியில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? அதாவது ஆசை என்னும் பெருங்காற்றில், ஆசைங்கிறது என்னங்க, ஒரு பெருங்காட்டில் சுற்றி அலையும் இலவம் மஞ்சு போல என் மனசு சுற்றி சுற்றி அலையுதுப்பா அப்படிங்கிறாரு. சாதாரண காற்றுக்கே இலவம் மஞ்சு எப்படி பஞ்சு சாதாரண காற்று அடித்தாவே போதுங்க, எப்படி பறக்கும். இவர் சொல்கிறாரு ஆசை என்னும் பெருங்காற்றில் அந்த இலவம் மஞ்சு எப்படி சுற்றி சுற்றி அலையிற மாதிரி என் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்கிறதுனால என் மனசு அழப்பாயுது. என் மனசு அழப்பாயறதுனால என்னால் அந்த இறை உணர்வை பெற முடியல. நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ அப்படிங்கிறாரு. அப்போ ஆசை விற்று அப்படின்னு தாயுமானவர் சொல்கிறாருங்க. அவர் சொல்கிற ஆசைக்கு ஒரு அளவில்லை, இது ஒன்று விட்டு ஒன்று ஒரு செயின் மாதிரி தான். ஆசை என்னைக்கு விட முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆசை விடுறது என்பது மரணத்திற்கு சமம். ஓகேங்களா? அப்போ ஆசைக்கு ஒரு அளவில்லை அப்படின்னு தாயுமானவர் சொல்கிறாருங்க. இப்போ திருமூலர் நம்ம தலைப்புக்கு உண்டான கவிதான். ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். அவர் இன்னொரு படி மேலே போய் இறைவன் மேலே கூட ஆசைப்படாதப்பான்னு சொல்லிட்டார். ஆசை பட ஆய் வரும் துன்பங்கள், நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா துன்பம் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஆசை விட்டுட்டா ஆனந்தம். ஓகேங்களா? சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசை ஒரு நோய், ஆசை ஒரு தீவினை, ஆசை ஒரு கேடு, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையை அப்படி மோசமாக வர்ணிக்கிறாங்க. அப்போ சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆசை வேண்டாம், அதை அறவே ஒழிச்சிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவவாக்கியார் சொல்கிறார் பாருங்க, ஆடு சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு சேனை தேடினும் அப்படின்னா நீ ஆடு மாடு குதிரை யானை இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறப்பா. கோடி வாசி தேடினும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாட மாளிகை நகை நட்டு பண்டம் பாத்திரம் சொத்து சுகம் இதையெல்லாம் நீ ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கிற, கூட வந்து உதவுமா. இது என்னைக்காவது உனக்கு வந்து நீ போகிற, அதாவது நம்ம வாழ்ந்து முடிச்சு போன பின்னாடி நம்ம போகிற டைமில் கடைசி காலத்தில் இதெல்லாம் ஏதாவது உதவுமான்னு கேட்குறாரு. அப்போ ஆசை வேண்டாம், இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, தூக்கி போடு அப்படிங்கிறாரு சிவவாக்கியர். அடுத்து மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்க, வேண்டும் பொருள் ஒன்று உண்டெனின் அதுவும் ஒன்றன் விருப்பம் அன்றோ அப்படிங்கிறார். எனக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா அது இறைவனோட விருப்பம்தான். அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். கிருஷ்ணர் ஆசை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆசை யாரை விடும், அது எல்லோரும் மனசிலும் வேரை விடும். அது வேறு மாதிரி, இங்கே ஆணி வேறு மாதிரி அப்படியே போய் ஆழ பதிஞ்சு எல்லா பக்கம் அந்த வேர் எப்படி பரவும் அந்த மாதிரி எல்லாம் பரவிரும்பா. 8 திக்கையும் வென்றவர் உண்டு, ஆசையை வென்றவர் அண்டத்தில் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு நம்ம படையெடுத்துட்டு போனோம்னா இந்த உலகத்தையும் நம்ம வெற்றி பெற்று விடலாம், ஆனால் ஆசையை வென்றவர் அண்டத்தில் இல்லை. நிம்மதி வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர ஆசையை விட வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. அப்போ உனக்கு நிம்மதி வேணுமா, ஆசையை விட்டுரு, அவ்வளோதான். கிருஷ்ணர் ஆசையை பற்றி இப்படி சொல்கிறாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தின் உட்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்த வன்மொழி கேட்டில்லையோ, ஆதித்தன் சந்திரன் போலே வெளிச்சம் அதாம் பொழுது காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடைவெளிக்கே. இந்த ஒரு வார்த்தை தான் அவர் ஞானத்துக்கு போய் விட்டுச்சு. இப்போ அவர் இந்த கவியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சொல்கிறாங்கப்பா, என்ன சொல்கிறாங்க, இந்த மண்ணாசை வேண்டாம், பொன்னாசை வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம், இதை சொல்கிறதெல்லாம் உனக்கு காதில் விழுகலையா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்கிறார், கோவப்பட்டு சொல்கிறாரு. இந்த வேதத்தில் சொல்கிறதெல்லாம் உனக்கு காதில் விழுகலையா. அப்போ அந்த செய்த புண்ணியத்தால் அப்படின்னா நம்ம முற்பிறவியில் செய்த புண்ணிய பலனாக நம்மளுடைய இந்த ஆதாம் அப்படின்னா சூரியன் சந்திரன், நம்மளுடைய ஆன்மா இந்த சூரியன் சந்திரன் போல ஒளி விட்டு பிரகாசிக்கும் பொழுது காதற்ற ஊசியோடு நம்மளுடைய மரண யாத்திரைக்கு கூட வராது. அப்போ அந்த காதற்ற ஊசியும் வாராதே காணும் கடைவெளிக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் உறவு பொருள் இது எதுவுமே என்னாகுங்க நம்ம கூட வராது, மரண யாத்திரைக்கு கூட எதுவுமே வராது. அதான் ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதுதான் அவரும் சொல்கிறார். அப்போ எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் உறவுகள் பொருள்கள் எதுவுமே உன்னுடைய கடைசி வரைக்கும் வராது. அப்போ ஆசை வேண்டாம், அந்த மண் அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் மண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் பெண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டார். அடுத்து திருவள்ளுவர் தொடாமல் நம்ம போகவே முடியாதுங்க. திருக்குறள் சொல்லாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதுங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவா அறுத்தல்,
அதாவது அவானா தெரியும், ஆசை தான். ஆசைக்கு இன்னொரு பேர் தான் அவா. அந்த அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 திருக்குறளுமே ஆசை விட்டுருப்பா அப்படின்னு தான் சொல்கிறார். அதில் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-4 தான் எடுத்திருக்கேன். அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து. இது ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோம் தெரியாது, இதற்கு பின்னாடி நம்ம எத்தனை பிறவி எடுக்க போகிறோம் அதுவும் தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய பிறவி தொடர் நீண்டு கொண்டே போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆசை தான். ஆசையை அறுத்துரு, பிறவி தொடர் அருந்து போயிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். இந்த சித்தர்களை இவ்வளோ கவிகளை சொல்லி சொன்னதை அவர் 1.25 அடியில் சொல்லி முடிச்சிட்டார். உங்கள்கிட்ட இருக்கிற ஆசைகளை அறுத்துட்டினா உன்னுடைய பிறவி தொடரே அருந்து போயிடும் அப்படிங்கிறார். இன்னொரு குறள் பாருங்க, ஆறா இயற்கை அவனிப்பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிறைவு பெறாத ஆசைகள், திருப்தி அடையாத ஆசைகள் வச்சிட்டு இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட உன் மனசில் ஒரு இன்பம் இருக்கவே இருக்காது, துன்பம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆசை என்ன பண்ணணும், ஆசை விட்டு நீ நிலையான இன்பத்தை அடையலாம் அப்படின்னு அவர் இந்த குறளை சொல்கிறார். இன்னொரு பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினி அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிற ஒரு குறளை, பற்றுக ஆசைப்படு யார் மேலே, பற்றற்றவன் யார், இறைவன். அவனுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. அப்போ நீ ஆசைப்படு யார் மேலே, இறைவன் மேலே. ஏன் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் போகணும், இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் போகணும் அப்படின்னா நீ இந்த இறைவன் மேலே மட்டும் ஆசைப்படுன்ட்டார். அடுத்தது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அப்படின்னா நீ எந்த பொருள் மேலாம் ஆசை வைக்கலையோ அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை. அப்போ நம்ம எல்லாம்லேயும் பொருள் மேலே உறவுகள் மேலே ஆசை வச்சு 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 தான் இவ்வளோ துன்பத்திற்கு காரணம். அப்போ நீ எது மேலாம் ஆசை வைக்கலையோ உனக்கு அதிலிருந்து துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, அதுவும் பாருங்க, ஆசை ஒளிந்த இடத்தில் தான் ஆன்மீகம் பிறக்கும் அப்படின்னாங்க. ஆசை ஒளிந்த இடத்தில் தான் ஆன்மீகம் பிறக்கும் அப்படின்னாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசை இல்லாமல் வாழ முடியாது, ஆசை விட முடியாது, வாழ்க்கையில் உயர முடியாது, சாதனைகள் படைக்க முடியாது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மகான்கள் யோகிகள் சொன்னதெல்லாம் தவறா? அவங்க ஆசையை அறுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஞானிகள் சொன்னதெல்லாம் தவறா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வருது இல்லைங்க. இப்போ ஆசை ஒளிந்த இடத்தில் தான் ஆன்மீகம் பிறக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கே பயந்துக்கிட்டாங்க, ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்போ ஆன்மீகமா, இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுப்பா, அதெல்லாம் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பக்கமே போகலை. இதே திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்க, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை அப்படின்னாரு. அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழணுமா, பொருள் வேணும்ப்பா, எல்லாம் திறந்துட்டு நம்ம துறவரம்லாம் போக முடியாது. அப்படி வீடு மனைவி மக்கள் எல்லாம் திறந்துட்டு போனவங்க தான் இன்றைக்கி என்னாச்சுங்க, ஆன்மீகத்தில் உயர்ந்து போய் இறைவனோட சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்கிறதுனால யாருமே ஆன்மீகத்து பக்கம் போகிறதுக்கே தயக்கம் வந்துச்சு அவங்களால. அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அப்போ சித்தர்கள் கூறியதெல்லாம் தவறா? எப்படி தவறாக இருக்கும்? கொஞ்சம் முரணாக இருக்குதுல்லைங்க நமக்கு. அப்போ இது வரைக்கும் கூறின புத்தராகணும், சிவவாகியர், தாயுமானர் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிதான். அவங்க எதை ஆசையை விட சொன்னாங்க, எந்த ஆசையை ஒழிக்க சொன்னாங்க, எந்த ஆசையை அறுக்க சொன்னாங்க? அதாவது தீய ஆசை, இயற்கைக்கு முரணான ஆசை, துன்பம் தரக்கூடிய ஆசை, ஒழுக்கம் குறைவான ஆசை, இதைத்தான் விட சொன்னாங்க. ஓகேங்களா? அப்போ உனக்கு ஏதாவது துன்பம் தரக்கூடிய ஆசை இருக்குதா, அதை விட்டுருப்பா. நீ ஏதாவது ஒரு செயலை செய்கிற, அதனால துன்பம் வருமா, அந்த விளைவுகளால் துன்பம் வந்துச்சுன்னா அந்த ஆசையை விட்டுரு. அப்போ இயற்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஆசையை விட்டுரு, ஒழுக்கம் குறைவாக இருக்கக்கூடிய ஆசையை விட்டுரு. இப்படித்தான் சித்தர்கள் சொன்னாங்க. அதாவது இதைத்தான் நம்ம வேதாத்ரி மகரிஷி ரொம்ப ஈஸியாக பேராசை அப்படின்னார், பேராசைன்னு சொன்னார். இப்போ அவங்க ஒழிக்க சொன்னதில் எதுங்க, பேராசை தான் சொன்னாங்க. ஓகேங்களா? அவங்க இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க, டைரெக்டாக சொல்லாமல். இப்போ நமக்கே இங்கே வந்த பின்னாடி தான் ஆசைக்கும் பேராசைக்கும் உண்டான வித்தியாசமே தெரிய ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தான், நமக்கு ஆசைனா ஆசை தான், அவ்வளோதான்ப்பா. பேராசைனாலும் ஆசைனாலும் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம மகரிஷ்ட வந்த பின்னாடி தான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தெரிஞ்சுது. அவர் தான் சொன்னார், ஆசையா தேவைக்கு இருந்தால் ஆசை, தேவைக்கு மேலே போனால் பேராசை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அழகாக சொல்லிட்டார். அவர் 3 பாயிண்டில் பாருங்கள் அழகாக சொல்லிட்டாரு. அதாவது ஆசை வேண்டும், மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, ஆசை வேண்டும், ஆசை இல்லாமல் இருக்க முடியாது, ஆசைகளை ஒழிக்கவும் கூடாது. நீ ஒழிக்கணும்னு நினச்சினா அதுவே ஒரு ஆசை அப்படிங்கிறாரு.
ஆசைகளை ஒழுங்குபடுத்தினால் போதும் அப்படிங்கிறார். அதுவே ஆனந்தம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நமக்கு ஆசைகள் இருக்குது, அது எப்படி ஒழுங்குபடுத்துன்னு தெரியல. ஆனால் ஆசையை விட்டு ஆசை ஒழிச்சிரு, அதுதான் துன்பத்திற்கு காரணம், இப்படி காலங்காலமாக சொல்லிட்டு வந்ததுனால நமக்கு எந்த ஆசையை ஒழிக்கிறதப்பா, ஆசை இல்லாமல் மனிதன் வாழவும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு ஆசையை ஒழிக்க தெரியல, அதற்குண்டான வழியும் தெரியல. அதனால தான் நம்மளுக்கு என்னாச்சுங்க, அந்த இறை உணர்வு கெட்டல, ஆன்மீகம்லாம் நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதில் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி அதை ரொம்ப சிம்பிள் பண்ணி எல்லாமே இங்கே எளிமைப்படுத்தி, தத்துவத்திலிருந்து பயிற்சியிலிருந்து எல்லாமே எளிமைப்படுத்தி கொடுத்தாரு. ஓகேங்களா? அதனால தான் அவர் பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆசைகள் எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம். அதில் அவர்கள் சொன்ன ஆசைகள் 3 தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இவ்வளோதான். சரி, மண்ணாசை. இப்போ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்த அத்தனை போர்களும் சண்டைகளுக்கும் என்ன காரணங்க? மண்ணு தானே. மகாபாரதம் மண்ணுக்காக நடந்த யுத்தம் தானே. துரியோதனன் சொல்கிறான், ஊசி முனை அளவு கூட நான் இந்த மண்ணை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த மகாபாரதமே வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அரசர்கள் அந்த காலத்தில் இருந்த அந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த இது எல்லாம் வேணும், எல்லாம் எனக்கு தான் சொந்தம், எல்லா மண்ணும் எனக்கு தான் சொந்தம், எல்லா நாடும் எனக்கு தான் சொந்தமாகணும்னு சொல்லிட்டு நாடு பிடிக்கிற ஆசையில் தான் இன்றைக்கி என்ன ஆனானுங்க, போர் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொன்று அழிச்சிட்டு இது எனக்கு சொந்தம், இது என்னுடைய நாடு அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சண்டை. நாடு பிடிக்கிற ஆசை ஒரே ஒரு காரணம் தான், போர் வரத்துக்கே. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சமீபத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் காசா, இந்த நாட்டுக்கிடையே போர் வந்து இந்த சண்டை வருது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறீங்க, அந்த நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடங்க, இது எனக்கு தான் சொந்தங்கிறான் அவன், இல்லை இது எனக்கு தான் சொந்தங்கிறான். அப்போ அந்த மண்ணுக்காக தான் இவ்வளோ போர்களும் இவ்வளோ யுத்தங்களும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்க்கா வரப்பு சண்டை, இது ஒரு தொடர் கதை தாங்க. அப்போ இந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்க்கா வரப்பு சண்டை வரைக்கும் ஒரே ஒரு ஆசை, மண்ணாசை தான். அந்த மண்ணு மேலே இருக்கிற ஆசை தானே. அப்போ இந்த ஆசை அப்படிங்கிறது அந்த காலத்தும் தொடர்ந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்காக நடந்த கொலைகள்லாம் அளப்பரியதுங்க, ஏகப்பட்ட கொலைகள். இப்போ பாருங்க, நம்ம ஆளுங்க இந்த வாய்க்கா வரப்பு சண்டைக்காக 1 சென்ட் நிலத்துக்காக 1 ஏக்கரையாக விற்று என்ன பண்ணுவான், கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சிட்டு இருப்பான். 1 சென்ட் நிலம் தான், யாரும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் விட்டு தர மாட்டேன். கடைசியாக அதுக்காக என்ன பண்ணுவோம், 1 ஏக்கராவே விற்கிற சூழ்நிலை வந்துடும். விற்று நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டு கேஸுன்னு 2 பேரும் மன நிம்மதியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய வேலை தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒருத்தர் வர்றான். அவன் கேட்குறான், கடவுளே எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும்னு கேட்குறான். உனக்கு எவ்வளோப்பா வேணும் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. இவனுக்கு நாமளாக கேட்டால் கொஞ்சமாக கேட்டுருவோம், கடவுளாக கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு. நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்றான். சரி, அவர் ஒரு போட்டி வைக்கிறார். ஓகேப்பா, நாளை காலையில் சூரியன் உதயமானோடனே வா. அவனு கரெக்டாக வந்துட்டு அடுத்த நாள் காலையில். சரி, ஓகே, நீ இங்கிருந்து ஓட தொடங்கு, இங்கிருந்து ஓடு, நீ எங்கெல்லாம் ஓடுறையோ ஓடி போய் நின்று முடிச்சு ஒரு எல்லை இருக்கும் பார்த்தியா, அது வரைக்கும் உன்னுடைய நிலந்தான் அப்படின்றாரு. அவனுக்கு ஆசை சொல்லவா வேணும். ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் ஓடி போய் திரும்பி பார்க்குறான். ஐயோ இவ்வளோ தான் வந்துருக்குறோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடலாமே அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறான். இப்படியே ஓடுறான் ஓடி பார்க்குற பேராசை விட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ஒன்று, இதெல்லாம் நமக்கே சொந்தம், இதெல்லாம் எனக்கே சொந்தம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனால் என்ன பண்ண முடியும், ஓடவே முடியல. மயக்கமாகி கீழே விழுந்து செத்தே போயிடுறான். அப்போ அந்த கடவுள் சொல்கிறாராம், உனக்கு இவ்வளோ பெரிய நிலமெல்லாம் தேவையில்லைப்பா, உனக்கு 6 அடி மண் இருந்தால் போதும் அப்படிங்கிறாராம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 6 அடி மண் கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஏங்க, எல்லாம் மின்மயான வந்துருச்சு, சுடுகாட்டையெல்லாம் நம்ம பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இனி பாருங்கள், மின்மயானம் கூட இனி வருங்காலத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் இந்த காய்கறி வண்டி வீதிக்கு வீதி தள்ளிட்டு வர மாதிரி இந்த ஃபயர் பண்ணுற மிஷினு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துருங்க, காய்கறி வண்டி மாதிரி தள்ளிட்டு வந்துடுவான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அவ்வளோ மண் மேலே ஆசை, எதை விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பாட்டு ஒன்று, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க, மண்ணு தான் ஜெயிக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் இது எனக்கு தான் சொந்தம், இது எனக்கு தான் சொந்தம்னு போட்டி போட்டுட்ருக்குறாங்க. அந்த நிலம் சொல்லிச்சா, டே நீங்கள் 2 பேரும் எனக்கு தான்டா சொந்தம்,
அப்போ எல்லாம் இந்த மண்ணுக்காக தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அத்தனை போர்களும் சண்டைகளும் எல்லா சிக்கல்களும் வர்றதுக்கான மண்ணாசை தான். இப்போ பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தையே வெற்றி பெற்று இதனோட காலடியில் போடணும்னு நினச்சான். அவங்க மரண தருவாயில், சாகர தருவாயில் தன்னுடைய அமைச்சர்கள்ட்ட ஒரு 3 கட்டளை போட்டானுங்களாம். என்ன தெரியுங்களா? என்னுடைய சவ ஊர்வலம் போகிறப்ப ஒரு தலை சிறந்த மருத்துவர்கள் 3 பேர் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு வரணும். 2வது, என்னுடைய அந்த சவப்பெட்டி போகிறதுக்கு வழியில எல்லாரும் நான் சம்பாரித்த அந்த காசு, பணம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூருடி எல்லாத்தையும் இறைச்சிட்டு வாங்கப்பா. 3வது, என்னுடைய சவப்பெட்டியிலிருந்து என்னோடய கைகள் 2 கீழே தொங்குற மாதிரி, என்னோடய கைகள் 2 கீழே இருக்கிற மாதிரி தொங்க விட்டுருங்க அப்படிங்கிறான். அமைச்சர்கள் கேட்குறாங்க, எதற்காகப்பா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாராம், அதாவது பிறப்பு என்பது எப்படி ஒரு இயற்கையோ அந்த மாதிரி இறப்பு என்பது யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு இறப்பு வருது அப்படின்னா அதை உலகில் தலை சிறந்த மருத்துவர்கள் கூட என்னுடைய இறப்பை, அதாவது என்னோடய உயிரை காப்பாற்ற முடியாது. அதை உணர்த்துறதுக்காக தான் தலை சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய டெட் பாடி தூக்கிட்டு வரணும்னு சொன்னேன். 2வது, நான் இங்கே வந்து இந்த சம்பாரிச்சதெல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து தான், இந்த பூமியிலிருந்து தான் எல்லாமே சம்பாரித்தேன். அப்போ நான் போகிறப்ப எல்லாம் இந்த சமுதாயத்துக்கே கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பாரிச்சதெல்லாம் அப்படி வழியில் இறச்சிட்டே போங்க அப்படின்னானா. கடைசியாக போகிறப்ப நமக்கெல்லாம் தெரியும், வர்றப்போ ஒன்றும் கொண்டு வரல, போகிறப்போ ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. அப்போ நான் போகிறப்ப இவ்வளோ நான் சம்பாரித்தாலும் நான் போகிறப்ப எங்கள் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு மக்களுக்கு காட்டுறதுக்காக 2 கையும் அந்த சவப்பெட்டியிலிருந்து கீழே தொங்கோட்ட மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாராம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க, எல்லாமே இங்கே வாழ்கிற வரைக்கும் தான், வர்றப்போ ஒன்றும் இல்லை, போகிறப்போ ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்ட் தெரியாதனால நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதான் சாமிஜி சொல்கிறாரு, எல்லாரும் மண்ணாசை வேண்டானாங்க. ஆனால் சாமிஜி சொல்கிறார், மண்ணாசை வேண்டான்னு எங்கே நின்றுட்டு நீ சொல்கிற, இந்த மண் மேலே நின்றுக்கிட்டு தான் சொல்கிற. அப்போ நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா இந்த மண் மேலே தான் நான் எல்லாம் வாழணும் அப்படின்னா இந்த மண்ணில் எனக்கு ஒரு இடம் வேணும். அப்போ மண்ணாசையெல்லாம் நீ எப்படிப்பா வாழ முடியும்? ஆனால் தேவைக்கு மட்டும் எடுத்துக்கோ, அந்த அளவே சொல்லிட்டாருங்க. அதுதான் நம்மளுடைய மகான். எவ்வளோ? நின்னா கால் அளவு, உக்காந்தா இடுப்பளவு, படுத்தா உடம்பளவு, இவ்வளோதாங்க நம்ம அனுபவிக்கக்கூடியது. இந்த நிலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இவ்வளோதான். இதற்கு மேலே வேணும்னு ஆசைப்படுறதா மண்ணாசை. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்லுவார், மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்து விட்டால் மண்ணாசை ஏது? இந்த மண்ணுலகம் எல்லாத்துக்கும் சொந்தம் தான்ப்பா. இதில் ஏதாவது என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடுற அளவுக்கு இங்கே எங்காவது இருக்குதா? எல்லாம் இந்த சமுதாயத்தோட சொத்து, இயற்கையோட சொத்து. வர்றோம், இந்த சமுதாயத்தில் ஒரு எல்லை கோடை போட்டு வச்சுக்கிட்டோம், இந்த பார்டர் வரைக்கும் என்னுடையதுப்பா, இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படி நம்ம ஒரு எல்லை போட்டு வச்சுக்கிட்டு அது என்னுடையதுன்னு ஆசைப்படுறோம். போகிறப்ப யாரும் எதுவும் கொண்டு போக போகிறது கிடையாது. அப்போ அந்த எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறார். இதே ஒரு வாடகை வீடு தான், அந்த மண்ணே என்னங்க ஒரு வாடகை வீடு தான், அந்த பூமியே. கொஞ்ச நாளைக்கு வாழ்கிறதுக்கு வாடகைக்காக வர்றோம், போகிறப்ப என்ன பண்ணிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பேராசை? உனக்கு வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? அதுக்கு தான் அளவும் சொல்லிட்டாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாசைங்கிறது பொருள் ஆசை தான். ஏன்னா அந்த காலத்தில் இந்த பணமெல்லாம் இல்லைன்னா பணத்தாசைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று தான், பொண்ணை கொடுத்து பொருள் வாங்கினாங்க, பொருளை கொடுத்து பொண்ணை வாங்கினாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் பொன்னாசை அப்படின்னு சொன்னாங்க. இது பொருள். இப்போ நமக்கு நம்ம உயிர் வாழணும், உயிர் வாழனா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், இந்த பால் உணர்வையெல்லாம் சமன் செய்கிறதுக்கு ஒரு துணை வேணும். இவ்வளோதாங்க நம்மளுடைய அடிப்படை தேவையே, இவ்வளோதான், இந்த 4 தான். அப்போ இந்த பொருள் ஆசை அப்படிங்கிறத நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்? பொன்னாசை அப்படிங்கிறத உணவில் எப்படிங்க ஆசை பேராசை? ஒன்று தான், பசிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஆசை, ருசிக்கு சாப்பிட்டிங்கன்னா பேராசை. இவ்வளோதான். நாமளாம் பசிக்கு சாப்பிட்றோமா, ருசிக்கு சாப்பிட்றோமா? நினச்சி பாருங்கள், இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி இந்த பொருள் அதாவது இந்த பொருள் அப்படிங்கிறது கட்டாயம் வேணுங்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய இந்த துன்பங்களெல்லாம் போக்குவதற்கு இந்த பொருள் எல்லாம் நம்மளால் வாழவே முடியாது. ஆனால் இதில் ரொம்ப நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, ஆசையை அதிகப்படுத்திக்கிட்டே போயிடும், பேராசையில் இருக்கிறோம். அதனால தான் இந்த பொன்னாசை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி உணவு
ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு உணவை போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதான் சொல்லுவாங்களா, உன்னுடைய பசி அடங்கின முன்னாடி நீ சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு இட்லியும் அடுத்தவனுக்கு சொந்தமானது. இப்போ நாம் இங்கே வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்றோம், அவ்வளோ ஐட்டம் இருக்குது, எதை சாப்பிட்றேன்னு தெரியல. ஆனால் அதே டைமில் எங்கேயோ ஒருத்தர் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், எவ்வளோ துன்பப்பட்டுட்டு இருக்கிறான். அவனுடைய இந்த வருத்த அலை, சாப அலை என்ன ஆகுதுங்க, நம்மளையெல்லாம் வந்து கட்டாயம் தாக்கும். இது ஒவ்வொன்றும் நம்ம கருமையத்தில் வந்து பதிவாகுங்கிறாங்க. காசு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாம் நானே எடுத்துக்கிட்டுனா இது ஒரு கருமை, அதாவது இயற்கைக்கு முரணாக செய்யக்கூடிய செயல் தானே. இது அத்தனையும் என்கிட்ட என்ன ஆகுதுங்க, கருமையத்தில் பதியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் இயற்கைக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். இயற்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உடை சொல்லவே வேணாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த துணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு யாருக்கு துணிக்கு பஞ்சம் வருங்கிறீங்களா? பஞ்சமே வராது. நம்ம தான் வாங்கியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுமே. துணி கடையில் ஜவுளி கடையெல்லாம் மூடிடுறாங்க. என்றைக்காவது நமக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லைங்கிற கவலை வருங்கிறீங்களா? நிச்சயமாக வராது. எல்லாம் வாங்கி 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 எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ இந்த உடை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மானத்தை, இந்த உடலை மறைப்பதற்காகத்தான். இன்றைக்கி அதில் எவ்வளோ ஒரு நாகரிகங்கிற பேரில் உச்சகட்டத்துக்கு போயிட்டோம். நினச்சி பாருங்கள், அன்றைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு கிழிப்போம், இன்றைக்கி கிழிச்சு போட்டுக்கிறாங்க. கேட்டால் நாகரிகமாமா. பேண்ட் போடுறாங்க லேடிஸு, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, 10 தெருநாய் பிடிச்சி கிழிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. கொஞ்சம் ஆண்கள் பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பெண்களோட உடையெல்லாம் நாகரிகத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இன்றைக்கி என்னாச்சுங்க, எல்லாமே ரொம்ப அதான் சாமிஜி சொல்லுவார், உணவில் எளிமை உடையில் கண்ணியம் அப்படிம்பார். அப்போ நம்மளாம் எவ்வளோ ஒரு, அதாவது பேராசைன்னு சொல்ல முடியாதுங்க, அதுக்கு மேலே தாண்டி போயிடும் நாமெல்லாம். ஓகேங்களா? அப்போ என்னுடைய அந்த உடலை மறைப்பதற்கு 50 ரூபா போட்டாலும் போதும் இல்லை? 50 ரூபா போதும், 500 ரூபாயும் போதும், 5000 போதும், 50,000, 5 லட்சம், 50 லட்சம், 50 கோடி, இதுதான் பேராசை. ஓகேங்களா? அப்போ அந்த உடை அப்படிங்கிறது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீடு சொல்லவே வேணாம். அந்த காலத்துலலாம் சிறுக கட்டி பெருக வாழ்ந்தாங்க. நாம் இன்றைக்கெல்லாம் பெருசு பெருசாக வீட்டை கட்டி வச்சிட்டோம், மனசில் ரொம்ப குறுகி வாழ்ந்துட்டுருக்குறோம், பெருக கட்டி சிறுக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இன்றைக்கி பாருங்கள், வீடு கட்டுறதே பாருங்கள் அப்படியே என்னன்னே தெரியல, எல்லாம் கோடி கணக்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஓகே இது தேவை. இன்றைக்கி பாருங்கள் ஸ்டோர் ரூமா கிச்சனுக்கு பக்கத்துலேயே, ஏன் வாங்குகிற பொருள் உள்ளே பதுக்கி வைக்கிறதுக்கு ஸ்டோர் ரூமு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ரூமு. பையன் ஒன்றாக வந்து படிக்க மாட்டானா, அவனுக்கு தனியாக ஒரு ரூம்பு. அப்போ தான் அவன் ஃபோனை தூக்கிட்டு போய் கெட்டு குடிச்சவராக போவான் அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு. அடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூமா, மேக்கப் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரூம்பு. அப்போ இத்தனை ரூம்பை போட்டு போட்டு வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, மனசில் ரொம்ப குறுகி நின்றுட்டுருக்குறோம். அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிடுறோம், நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் சும்மா இருப்பாங்கிறீங்களா? வீட்டை பார்க்க வரவங்களா, என்னப்பா வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் நிறைய வாங்கி வைக்கலாமே, பாரு ஹால் இவ்வளோ பெருசு இருக்குது, நல்ல ஒரு 100 இன்ச்சில் வாங்கி ஒரு LED வாங்கி வைப்பா, டிவி. கிச்சன் போய் பார்க்குறாங்க, இன்றைக்கி தான் மாடர்ன் கிச்சன், எல்லாம் அழகாக கபோர்டு போட்டு 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 அதெல்லாம் பொருளை போட்டு நிரப்பணும். இன்றைக்கி வீட்டை பொருள் காட்சி மாதிரி மாற்றி வச்சுருக்குறோம், மியூசியம் மாதிரி. வர்றவங்க நம்மளை பாராட்டணும், சூப்பராக இருக்குப்பா, நல்லா லேட்டஸ்ட்டாக வாங்கி வச்சுருக்கிற வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் பாத்திரம்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. அப்போ வீட்டில் என்ன பண்ணுறோம், பொருளாக வச்சு 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 அப்படியே பதுக்கி அடைச்சி வச்சுருக்குறோம். அப்போ நம்ம இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது நமக்கு தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அங்கே யாரோ ஒருத்தர் இல்லாதவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு போக வேண்டிய பொருள் எல்லாம் காசு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானே வாங்கி 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 சேர்த்து வச்சுட்டா, இதற்கும் நம்ம இயற்கைக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும். அப்போ இவ்வளோ மாடர்னாக கிச்சன் வச்சுட்டு மாடர்னாக பாத்திரமெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியாக ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சோறு தின்னுட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கை பாருங்கள் எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம், அது ஒரு பொருட்காட்சி. அப்போ உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, எல்லாம் கடையில் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற வேலை தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த பொருள்கள் மேலே நம்ம அவ்வளோ பற்று இருக்கிறோங்க. இப்போ பற்று அப்படின்னா, ஒரு பொருள் நம்மளை விட்டு போகிறப்ப அது மேலே கோபமோ அல்லது கவலையாக வந்துச்சுன்னா அது மேலே நம்ம ரொம்ப பற்றா இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஆசாசையாக வாங்கி வச்சு ஒரு பீங்கான் அல்லது ஏதாவது கண்ணாடியெலாம் ஆனால் ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கீழே போட்டு உடச்சிருச்சு, சும்மா இருக்குமா?
பரவாயில்லப்பா, வாழ்க வளமுடன், உடச்சிட்டு போயிட்டு போகிறேன்னு விடுவோமா? அவ்வளோதான். எவ்வளோ கோவம் வருது. ஏன் சொல்கிறமில்ல, டே ஆசாசியாக வச்சுருந்தேன்டா, 10 வருஷமாக பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தேன், சல்லியே நொறுக்கிட்டியாடா. அப்போ அவ்வளோ கோபம் வருது நமக்கெல்லாம். ஏன்? அந்த பொருள் மேலே அவ்வளோ பற்று. அப்போ சாமிஜி பாருங்க, அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சாமிஜி ஆலியரில் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் அவருக்கு அந்த கடைசி காலகட்டத்தில் அவருக்கு இந்த உணவு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவர் புலவர் தியாகராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். சாமிஜி எப்பயுமே ஒரு கப்பன் சாஸ்திரில் டீ குடிப்பாருங்க. அதே போல் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அந்த கப்பன் சாஸ்திரம் கொண்டு போய் டீ கொடுத்துருக்குறாங்க. மகரிஷியும் குடிச்சிட்டாரு. திரும்ப அந்த புலவர் இந்த கப்பன் சாஸ்திரம் வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. போகிறப்ப அது அப்படி வலிக்கி அந்த இடத்துல விழுந்து நொறுங்கிச்சு, உடஞ்சிருச்சு. அவருக்குன்னா கையெல்லாம் நடுங்குது. ஐயோ, மகரிஷி ரொம்ப நாளாக இதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரே, ஐயோ இப்படி உடச்சிட்டனே அப்படின்னு மனசு பதச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. மகரிஷி ரொம்ப கேஷுவலாக, ஆடாது விடுப்பா, நானே இது ரொம்ப பழசாயிருச்சு, இதை மாற்றிட்டு புதுசு எடுக்கணும்னு நினச்சேன், ஓகேப்பா தூக்கி போட்டு ஒரு புதுசு வாங்கிடு. இதுதாங்க பொருள் மேலே பற்றற்ற நிலை. நம்ம ஒன்று போயிடுச்சுன்னா அது மேலே ரொம்ப கவலைப்படுறோம், கோவப்படுறோம் அப்படின்னா அது மேலே ரொம்ப பற்றா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த பற்று இல்லாமல் நம்ம வாழணும். இதுக்கு பாருங்க, ஒரு சின்ன கதை. ஒரு முனிவர் ஒரு காட்டில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தவம் பண்ணிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு ஓடுறாருங்க. அப்போ எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வராங்க. என்ன இப்படி ஓடி வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஒரு ஆள்குள்ளி இருக்குது, அந்த ஆள்குள்ளி என்னை கொன்றும், அதானே இப்படி எந்திரிச்சு ஓடுற அப்படிங்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க அந்த 3 பேரும், அப்படியா வாப்பா நானும் வரேன், அது எதுன்னு காட்டுங்க, நம்மளாம் அடித்து கொண்டுறலாம் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா, அந்த ஆள்குள்ளி நான் போனவே என்னை கொன்றும் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு அவர் போயிட்டார் அந்த முனிவர். அந்த 3 பேர் வர்றாங்க. அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குச்சி வச்சுட்டு அந்த புதரை அப்படியே விலைக்கு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தக்கத்தான ஒரு தங்க குடம். அந்த தங்க குடத்துக்குள்ள தங்க காசு நிறைய இருக்குது. அட பைத்தியகாரா, இதை பார்த்துட்டு நீ ஆள்குழின்னு ஓடுன, பொழைக்க தெரியாமனு இருப்பானாட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேப்பா, இந்த புதையில நாமளே வச்சுக்கலாம், ஒரு பொக்கிஷன் நமக்கு கிடச்சிருக்குது, இதை நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சம் இருட்டுட்டும் அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 3 பேர் உட்காந்து அது காவல் காத்துட்ருக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது. அதில் ஒரு 2 பேர், சரிப்பா ஒருத்தனை காவலுக்கு வச்சுட்டு அந்த மீதி 2 பேரும் நாங்கள் போய் சாப்பிட்டு உனக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த 2 பேரும், நம்ம போய் சாப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம் பார்த்தியா, அதில் விஷத்தை கொஞ்சம் கலந்து கொடுத்துர்லாம், அவன் செத்துட்டானா அந்த புதையில நாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறாங்க, சாப்பிட்றாங்க, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, அதில் விஷத்தை ஊற்றி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தனியாக ஒரு உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பிளான் பண்ணுறான். அவன் என்ன தெரியுங்களா நினைக்கிறான், அட அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா இதை 3ஆக ஷேர் பண்ணணும், அந்த 2 பேர்த்தையும் நம்ம போட்டு தள்ளிடலாம், அப்போ இந்த மொத்தமும் எனக்கே, இந்த மொத்தம் அந்த புதையிலுமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேர் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மரப்பாக நின்றுக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கொண்டுறலான்னு சொல்லிட்டு இவன் ரெடியாக ஒரு ஆயுதம், ஒரு கத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறான். அவங்க 2 பேர் வர்றாங்க, அந்த 2 பேர்த்தையும் குத்தி கொண்டுறான். இவன் வர்றான், அவங்க கொடுத்த சாப்பாட்டையும் சாப்பிட்றான். அப்பா ஒரு சந்தோஷம், அப்பாடா அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க, இந்த மொத்த புதையிலும் நமக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சாப்பிட்றான். இவனும் செத்து போயிடறான். முனிவர் சொன்னது சரியாக போச்சுங்களா? இது ஆள்கொல்லி தானே. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஒரு மாறலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசை பெருநஷ்டம். ஆசைப்பட்டதுனால என்னாச்சுங்க, அவங்க உயிரே போயிருச்சு. அப்போ பேராசை உயிரை வாங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணாசை. பெண்ணாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இதற்கு உதாரணம் ராவணன் தான். என்ன பண்ணானுங்க, மாற்றான் மனைவி சீதையை கடத்திட்டு போய் இலங்கையில் கொண்டு போய் சிறை வச்சுட்டான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். அடுத்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர், அவர் பெண் பித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெண்ணாசை அவருக்கு, பெண் பித்தர். ஓகேங்களா? அப்போ இந்த பெண்ணாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே பெண்ணையை வெறுத்தாங்க, அவளை ஒரு மோகமாக பார்த்தாங்க, காமமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பெண் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் தகுதி அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட தான் பார்த்தாங்க. அதனால் இந்த ஆசை வேண்டாம், பெண் ஆசைப்பட்டுட்டு நம்ம ஆன்மீகத்துலேயும் போக முடியாதுன்னு சொல்லி போட்டு இந்த ஆசையே வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளுனாங்க. ஆனால் நம்ம மகரிஷி தான் எல்லாரும் பெண்ணை தரம் தாழ்ந்து பார்த்தப்ப தாய் அன்போடு பார்த்தவர் நம்ம வேதாத்ரி மகரிஷி தாங்க. அவர் சொல்கிறாரு, பெண்ணாசி வேணாம் பெண்ணாசி வேணான்னு சொல்கிறியப்பா, அந்த ஒரு பெண்ணோட வயிற்றில் தான் நீ உருவாகிற,
அந்த பெண் கொடுக்குற பாலை தான் நீ குடிக்கிற. அப்போ எப்படி நீ பெண்ணாசை வேண்டான்னு சொல்ல முடியும்? அதான் சொல்லுவார், பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்கிறாய், பெண் துணையோடு வாழ்ந்துட்டுருக்கிற, பெண்ணின் பெருமை உணர் அப்படிங்கிறார். இதனால தான் வேதாத்ரி மகரிஷி பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாம் பெண்ணாசை பெண்ணாசைன்னு ரொம்ப தவறாக பார்த்த ஒரு இதில் தாயன்போடு பார்த்தவர் நம்ம வேதாத்ரி மகரிஷி தான். இன்னொரு படி மேலே போய் மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதி கொண்டே பயன் கொள்வோம் அப்படிங்கிறார். 3 ஆசை வேணும்ப்பா. இப்போ மண் இல்லாமல் வாழ முடியாது, பொருள் இல்லாமல் வாழ முடியாது, பெண் இல்லாமல் வாழ முடியாது. ஏன் இந்த ஒரு பெண் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம வர முடியுமா? அப்போ எப்படி நீ 3 ஆசை வேணான்னு சொல்லுவ? அப்போ எல்லாம் வேணும், தேவைக்கு மட்டும். ஓகேங்களா? அது இருக்கிற பேராசை தான் நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மகரிஷிட்டு ஒருத்தர் வந்தாருங்களாம். வந்துட்டு மகரிஷி எனக்கு கடவுளை பார்க்கணும், கடவுள் எனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்படியாப்பா, நீ கடவுளை பார்க்கணுமா? சரி ஒன்று பண்ணு, உங்கள்கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் எழுதிட்டு வா, பட்டியல் போட்டு எழுதிட்டு வா, அப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் எழுதிட்டு வராருங்க. அந்த பார்த்துட்டு, ஓகேப்பா இவ்வளோ தூரம் தான் இந்த ஆசை பட்டியல் போட்டுருக்குற பார்த்தியா, இவ்வளோ தூரம் தான் உனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள தூரம் அப்படிங்கிறார். ஒரு சாதாரணமாக ஒரு 300 ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு 300 கிலோமீட்டர். ஒரு 500 ஆசை இருந்துச்சுன்னா 500 கிலோமீட்டர், 1000னா 1000 கிலோமீட்டர். அப்போ நாமளே நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆசை இருக்குது, என்னவா முடியுது. அது பாட்டுக்கு ஒன்று விட்டா ஒன்று வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆசையை நம்ம அடக்கவும் முடியாது. அப்போ நம்ம இறைவு உணர்வு பெறணும் அப்படின்னா அந்த ஆசைகளோட இதை குறைச்சிக்கிட்டே வரணும். அதுதான் சொல்லுவாங்க சாமிஜி ஒரு கவியில், நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். சாமிஜி பாருங்க, ஆசைகள் அப்படின்னு சொல்லல, ஆசைகளின் கூட்டம். ஏன் கூட்டம் கூட்டமாக தான் வச்சுட்ருக்குற எல்லாரும். அப்போ நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல். அடுத்து நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் இவை காத்தல். நெறி பிறழ்ந்த உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவையே கருமையம் தன்னை கரைப்படுத்தி விடும், கருத்துடனே சீர் செய்வோம் அப்படிங்கிறார். பாருங்க, இதில் முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறது யாருங்க? ஆசை தான், பேராசை தான். அந்த ஆசைகளின் கூட்டம் என்ன ஆகுதுங்க, நமக்குள்ளே இருக்க நம்மளுடைய கருமையத்தை என்ன ஆகுதுங்களா, களங்கப்படுத்தி விடுமா, அழுக்காக்கிரும். அப்போ அந்த ஆசைகளை என்ன பண்ணிக்கணுங்க, நாம் ஒழுங்குபடுத்திக்கணும், சீரமைச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சாமிஜி சொல்லியிருக்கிறாருங்க. சரி, இப்போ ஆசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசைகளை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? இந்த 5 புலன்கள் வச்சு தான் அனுபவிக்கிறோம். தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. சாப்பிட்றோம் நாக்கு, ஸ்மெல் பண்ணுறோம் மூக்கு, பார்க்குறோம் கண்ணு, கேட்குறோம் காது. இதையெல்லாம் இந்த 5 புலன்கள் வழியாக தான் அந்த ஆசையை அனுபவிச்சுட்ருக்குறோம். இந்த 5 புலன்கள் நம்ம உதாரணத்தோடு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ உதாரணத்துக்கு யானை, ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்குங்க. தோல் எடுத்துகிட்டு இதுக்கு யானை. இப்போ ஒரு வேடன் வந்து ஒரு யானையை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டானா அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுவானா, ஒரு குழி பறித்து வைப்பான், அதுக்கு மேலே அந்த இலதலையெல்லாம் போட்டு மூடிடுவான். ஆப்போசிட்டில் ஒரு பெண் யானை நிற்க வைப்பான். இந்த ஆண் யானை தேக சுகத்திற்காக அந்த பெண் யானை நோக்கி போகிறப்ப அந்த குழிக்குள்ள விழுந்து அவங்ககிட்ட மாட்டி தோளால் கட்டுச்சு. அடுத்தது வாய், மீன் என்னாச்சுங்க, புழுவுக்கு ஆசைப்பட்டுச்சு, தூண்டில் போய் அதே மாட்டிக்கிச்சு. இப்படி தான் நம்மளாம் ஆசைப்பட்டுக்கிறோம் மாட்டி மாட்டி. அடுத்தது மூக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டு, இந்த பூச்சிகள், தேன் பூச்சிகள் என்ன பண்ணுதுங்க, ஒரு பூ மலர்ந்துருக்குது, அந்த வாசனையில் போய் அதில் உட்காந்துட்டு அப்படியே அதில் மயங்கி போய் என்ன ஆகுதுங்க, அங்கேயே மாண்டும் போகுது. அடுத்தது கண்ணு. இதுக்கு உதாரணம் விட்டில் பூச்சி. ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுதுங்க, ஐயோ இந்த இது எனக்கு ஒரு உணவாக தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விளக்கு தேடி வருது, அந்த விளக்குலேயே விழுந்து அது செத்து போயிடுது. அடுத்து காது. இதுக்கு அசுனமா அப்படிங்கிற ஒரு பறவை. இந்த பறவை இசைக்கு மயங்கக்கூடிய ஒரு பறவைங்க. இந்த பறவையை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு இசை மகுடி மாதிரி ஒரு இசையை வாசிப்பாங்களாம். அந்த அசுனுமா அப்படிங்கிற பறவையெல்லாம் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்து வட்டமாக சுற்றிட்டு இருக்குமாமா. அப்படியே மயங்கி போய் அந்த இசையில் மயங்கி போய் வட்டமாக சுற்றிட்டு இருக்குமாமா. அப்போ கீழே வந்து ஒரு நெருப்பு வச்சுருவான். நெருப்பு போட்டுட்டு உடனே அந்த இசையை மாற்றிட்டு பறை ஒலி எழுப்புவானா. அந்த இசையில் மயங்கிட்டு இருந்த அந்த பறவை சடார்னு அந்த பறை ஒலி சத்தத்தை கேட்ட உடனே
தட தட தடன்னு எல்லாம் கீழே அந்த நெருப்பில் விழுந்து செத்து போயிடுமா. அதை சுட்டு சாப்பிட்டுருவானுங்களாம். அப்போ தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியை நம்ம ஐம்பொருள் அனுபவிக்கிறோம். இது அளவுக்கு மீறி போகிறப்ப எப்படி துன்பமாக மாறுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தோடு நான் சொன்னேன். சரி, இப்போ இதற்காக தான் இந்த 5 புலன்களையும் ஒரு அளவு முறை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மகரிஷி நம்மளுக்கு ஒரு தவமே கொடுத்துருக்கிறாரு. என்ன தவங்க? பஞ்சேந்திரிய தவம். அப்போ அந்த பஞ்சேந்திரிய தவத்தையும் நம்மளுக்கு இதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். சரி, இப்போ மனிதனின் ஆசை பார்க்கலாங்க. இது ஒரு கதை தான். இப்போ கடவுள் வந்து ஒரு கழுதியை படைச்சாராம். கழுதியை படைச்சிட்டு, இனிமேல் உன் பேர் கழுத, நீ புல்லத்தான் சாப்பிடணும், நீ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஓயாமல் உழைக்கணும், உன் மேலே மூட்டையெல்லாம் வைப்பாங்க, சுமக்கணும், பொதி சுமக்கணும். உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு 50 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு உடனே கழுது என்னங்க தான், ஓகேங்க கடவுளே, நான் வந்து கழுதியாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு 50 வருஷம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 30 வருஷம் போதும் அப்படின்னு தான். உடனே இந்த கடவுள் கழுதியோட ஆசையை நிறைவேற்றுகிறார். அடுத்து ஒரு நாயை படைக்கிறார். நாயை படைச்சிட்டு, நீ ஒரு நாய்ப்பா, இந்த வீட்டை காவல் காக்கணும், நன்றி விசுவாசமாக இருக்கணும், அன்பின் அடையாளமாக இருக்கணும், அப்படியே அன்பை காட்டுவாங்க உங்கள்கிட்ட, நீ அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். அவங்க சாப்பிட்டது போக மிச்ச மீதி தான் உனக்கு போடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு நீ வாழணும். உனக்கு இந்த உலகத்தில் ஒரு 30 வருடம் உயிர் வாழணும், உயிர் வாழ்வாய் அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு கடவுள், ஒரு வரத்தை கொடுக்குறாரு. உடனே நான் நாயாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேங்க, ஆனால் எனக்கு 30 வருஷம்லாம் வேண்டாம், எனக்கு 15 வருஷம் போதும். உடனே நாயோட ஆசையும் கடவுள் நிறைவேற்றுகிறார். அடுத்து ஒரு குரங்கை படைக்கிறார். நீ ஒரு குரங்கு, மரத்துக்கு மரம் தாவணும், வித்தையெல்லாம் காட்டணும், மக்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், உனக்கு நான் ஒரு 20 வருஷம் உனக்கு ஒரு ஆயுள் காலத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாராம். உடனே குரங்கு, நான் குரங்காக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு 20 வருஷம்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு 10 வருஷம் போதும் அப்படின்ட்டுருச்சான். உடனே கடவுள் அந்த குரங்கோட ஆசையை நிறைவேற்றிட்டார். ஒரு மனிதனை படைக்கிறான் கடவுள். மனிதனை படைச்சிட்டு, நீ ஒரு மனிதன், இருக்கிற அத்தனை உயிரினங்களையே நீ தான் சிறப்பானவன், உனக்கு 6 அறிவு, மற்ற எல்லா உயிரினங்களையும் நீ தான் ஆட்சி புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் 20 வருடம் ஆயுள் காலத்தை கொடுக்குறேன், நீ 20 வருடம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வாய்ன்னு சொல்கிறாங்களாம். நம்மால் நான் மனிதனாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேங்க, ஆனால் எனக்கு 20 வருடம் பத்தாது. அந்த கழுது வேண்டான்னு சொன்ன அந்த 20 வருஷம், அந்த நாய் வேண்டான்னு சொன்ன அந்த 15 வருஷம், குரங்கு வேண்டான்னு சொன்ன அந்த 10 வருஷம் எல்லாம் எனக்கே கொடுத்துருங்கன்னு கேட்டானா. கடவுள் மனிதனோட ஆசையை நிறைவேற்றிட்டார். இப்போ பாருங்கள், இதில் கதையாக இருந்தாலும் இதில் ஒரு உண்மை பாருங்கள். இப்போ ஒரு மனிதன் பிறந்து கடவுளாக ஆசைப்பட்ட கொடுத்த அந்த 20 வருஷத்து வரைக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கவலையே இல்லாமல் வாழ்கிறோமா, குழந்தையிலேருந்து 20 வயசு வரைக்கும். அப்புறம் நாமளே கேட்ட, பேராசைப்பட்டு கேட்ட அந்த கழுதியோட வயசை அனுபவிக்கிறோம். எப்போ? 20 வயசுக்கு மேலே குடும்ப சுமை சுமக்கிறோமா, கழுதியாட்ட பொதி மாடு மாதிரி சுமந்துட்டு இருக்கிறோம், ராத்திரி பகலாக பாடுபடுறோம். ஏன்? குடும்ப சுமை சுமக்கணுமே. அப்போ இந்த மாதிரி இந்த கழுதியோட வயசு நம்ம ஏற்றுக்கிறப்ப நம்ம குடும்ப பார்த்தியெல்லாம் சுமந்துட்டுருக்குறோம். அடுத்தது நாய் பொழப்பு, குழந்தையெல்லாம் உருவாகிடுது. அப்போ அந்த வீட்டை என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். நாம் தான் என்ன பண்ணணும்? நம்ம அந்த குடும்பத்தை நாய் மாதிரி பாதுகாக்கணும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்டு மிச்ச மீதி போட்டால் தான் நம்ம சாப்பிட்டுட்டு வாழணும். நம்ம அவங்களுக்கு அன்பை காட்டணும். ஒரு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணுங்க? அன்பை காட்டணும். அப்போ இதுதான் நாய் பொழப்பு. அந்த 15 வருஷம் அப்படியே ஓடுது. சரிங்க, வயசாகிடுது, ரிட்டையர்ட் ஆகிடுறோம். குரங்கு இப்போ பையன் வீட்டிலிருந்து பொண்ணு வீட்டுக்கு, பொண்ணு வீட்டிலிருந்து பையன் வீட்டுக்கு, அல்லது 2 பையன் இருந்தாலும் இந்த பையன் வீட்டிலிருந்து பெரிய பையன் வீட்டிலிருந்து சின்ன பையன் வீட்டுக்கு, சின்ன பையன் வீட்டிலிருந்து பெரிய பையன் வீட்டுக்கு, இப்படி குரங்காட தாவிக்கிட்டு இருக்கிறோம் வயசான காலத்தில். பேரம்பேத்திக்கெல்லாம் வித்தையெல்லாம் காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்போ பாருங்கள், இது வந்து கதையாக இருந்தாலும் கடவுளாக பார்த்து கொடுத்த அந்த 20 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறோம். நாமளாக பேராசைப்பட்டு கேட்டு வாங்கின அந்த வயசு எல்லாம் நாய் பொழப்பாவும் கழுது பொழப்பாவும் குரங்கு பொழப்பாவும் ஓடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை இப்படி தாங்க போகுது. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பேராசை வேண்டாம் அப்படிங்கிறதான். இப்போ இந்த பேராசை தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6 தீய குணங்க. அந்த தீய குணத்தில் இதுதான் பிள்ளையார் சொல்லியே. இந்த பேராசை தான் என்ன ஆகுதுங்க? இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த ஆசைப்பட்டுட்டு நான் ஒரு புடவை கேட்குறேன், அவர் அந்த புடவை எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு ஒருத்தர் தடை போட்டாங்கன்னு எனக்கு கோவம் வந்துடுது. ஆசை தான் என்ன ஆகுது? ஆசை தடைப்பட்டால் அதுவே சினமாக மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மீது, உறவுகள் மீது,
பொருள் மீதும் உறவுகள் மீது ரொம்ப ஆசை வைக்கிறப்ப அது கடும் பற்றா மாறுது. இந்த ஆசை தான் ஒரு பாலை தவிர இன்னொரு பால் வேற ஒரு பாலை நாடி செல்றப்ப முறையற்ற பால் கவர்ச்சியாக மாறுது. இந்த பொருள், புகழின்பம், அதிகாரம் அப்படிங்கிற அந்த 4 வயப்பட்ட ஆசையை நிற்கிறப்ப உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக மாறுது. இப்போ ஆசை தடுப்பட்டா சினம், சினம் இருப்பு கட்டுனா வஞ்சம். அப்போ இந்த பேராசை தான் என்ன ஆகுதுங்க, சினமாகவும் கடும்பற்றாகவும் முறையற்ற பால் கவர்ச்சியாகவும் அடுத்து உயர்வு தாழ்வு மனப்பான்மையாகவும் வஞ்சமாகவும் மாறுறதுக்கு முதல் அடிப்படை காரணம் பேராசை தான். ஓகேங்களா? அப்போ அந்த பேராசை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ஒழுங்குபடுத்திக்கணும். இப்போ இதில் பாருங்கள், கண்ணதாசனோட பாட்டு ஒன்று, இது பாட்டா கவிதையான்னு தெரியல. ஆசையால் அச்சம் போகும். இப்போ ஒருத்தருக்கு ஆசை பேராசை வந்துருச்சு, அவன் ஒருத்தர் திருடுறதுக்காக ஒரு வீட்டேறி சுவரேறி குதிப்பான். அவனுக்கு பயமெல்லாம் இல்லை, ஐயோ நம்ம இப்படி சுவரேறி குதிக்கிறோம் அப்படின்னு பயம் இருக்குங்கிறீங்களா? இருக்காது. ஆசையால் அச்சம் போகும், ஆசையால் வெக்கம் போகும். இப்போ லவ் பண்ணுறாங்க, அப்படியே ரோட்டில், பீச்சில், பஸ்ஸில் எல்லாம் அது பாட்டுக்கு நிற்கிது. அதான் வெக்கம் தெரியுது அதுகளுக்கெல்லாம். நாம தான் வெக்கப்பட்டுக்கிறோம், ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு. வெக்கம், மான, மரியாதை, சூடு, சொரணம் ஒன்றுமே இருக்காது. அப்போ ஆசையால் வெக்கம் போகும், ஆசையால் பாசம் பறந்து போகும். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, பாசம் பறக்கதே இல்லையா? 2 பேர் பாகப்பிரிவினை பண்ணுறப்ப என்ன ஆகுதுங்க, அங்கே அண்ணன் தம்பி பாசமாக இருக்குது, பாசம் பறந்து போகும். மோசமே நீதியாகும், தப்பெல்லாம் அவனுக்கு நியாயமாகப்படும். பேராசை இருக்கிறவங்ககிட்ட முழு மனம் இருளில் மூழ்கும். எப்போ பார்த்தாலும் என்ன ஆகுதுங்க, பேராசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவனோட மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாசத்தால் உலகம் போகும். இந்த உலகம் எப்படி கேட்டால் எனக்கு என்ன, நான் நினச்சதை அடையணும்ப்பா, அந்த ஒரே ஒரு எய்ம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். உலகம் இருளில் மூழ்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மண்ணாசை உறவை கெடுக்கும், பொருள் ஆசை பகையை மூட்டும், பெண்ணாசை மிருகமாக்கும், பேராசை உயிரை வாங்கும். மனதிலே உள்ளே வைத்த ஆள்தானே இத்தனை ஆசையும், இத்தனை ஆசை உள்ளே வச்சுட்டு இருக்கிறதான் நான். இதில் ஒரு ஆசை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்க. அப்போ பேராசை உயிரை வாங்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பேராசை இருக்கிற வரைக்கும் நம்மளே எப்படி இருக்குமே, நிம்மதியாகவே இருக்க முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதி நிலையிலேயே இருக்கவே முடியாதுங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோங்க, ஆசை இல்லாமல் வாழ முடியாதுன்ட்டோம், உயிர் வாழ முடியாது, ஆசை விட முடியாது, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்துட்டோம். மகரிஷி அதுக்கு என்னங்கிறாரு, ஆசை வேண்டுங்கிறாரு. அந்த ஆசை என்னதான் அழிக்கவும் கூடாது, அந்த ஆசையை ஒழுங்குபடுத்தினாலும் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஆசை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் தான், தெரியுமில்லைங்க? ஆசைங்கிறது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணத்தோட மறுமலர்ச்சி தான் ஆசை. அப்போ அந்த எண்ணம் என்கிறது என்னங்க, மனம். அப்போ அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும், இதுதான் நம்ம ஆசையை ஒழுங்குபடுத்தலாம். அப்போ மனதை எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? நம்ம சாமிஜி கொடுத்த அகத்தவம் தான், அகத்தவம் அகத்தாய்வு தான். இந்த 2 வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, நம்ம ஆசையை ஒழுங்குபடுத்த முடியும். அதற்கு பயிற்சி கொடுத்துட்டாரா? ஆசை சீரமைத்தல் ஒரு பயிற்சி கொடுத்தாரா? அப்போ நம்ம ஒவ்வொரு இந்த அகத்தாய்வில் பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சாமிஜி என்ன சொல்லியிருப்பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷமோ அல்லது 5 நிமிஷமோ 10 நிமிஷம் துரியத்தில் இருந்துட்டு அப்புறம் நீங்கள் அகத்தாய்வு பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அப்போ ஆசை என்பது ஒரு மனம், அதாவது ஒரு எண்ணம், எண்ணம் என்பது ஒரு மனம். அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும், அதற்கு தான் இந்த பயிற்சியில் கொடுத்துருக்கிறார், அகத்தவும் அகத்தாய்வும். அப்போ அதுக்கு தான் சொல்லுவார், எச்செயலும் எண்ணம், அதாவது எச்செயலும் மூலம் என்னும் எண்ணத்தால் ஆகும், இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் பொழுது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்து அணைக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைகள் வகுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ எச்செயலும் மூலம் என்னும் எண்ணத்தால் ஆகுனா, எல்லா செயலுக்கும் மூலம் என்னுங்க அடிப்படை விதையே எண்ணம் தான். இன்பதுன்பதுக்கு அதுதான் காரணம். அப்போ இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆசை அப்படி கொழுந்து விட்டுட்டு எரியுது, பேராசை. அதை அழிக்க முடியுமா, ஒழிக்க முடியுமா? வேணாம். என்ன பண்ணுங்கிறாரு, அந்த அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. 5 புலன்கள் மூலியமாக நம்ம அறிவை கொண்டு இது தேவை, இது தேவையில்லை அப்படி நம்ம என்ன பண்ணணும், அச்சமர அனுபவித்து அணைக்கல் ஆகும். அதை தணிக்க வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார். அனுபவிச்சு தான் ஆகணும், தேவைக்கு மட்டும். இதை ஆராய்ச்சி பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். அப்போ நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத, நச்சு விலையான நம்ம தீமையான துன்பம் தரக்கூடிய ஆசையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு மன நிம்மதியோடு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஆசையை ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்னு 5 விதமான அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்குதுங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்ம மன்றத்தில் ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. இந்த 5 அகத்தாய்விலேயே எது இன்றியமையாதது அப்படின்னு அதுக்கு நடுவர் என்னங்க தீர்வு சொன்னார்,
ஆசை சீரமைத்தல் தான். அப்போ ஆசை சீரமைத்தல் ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக செஞ்சிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம செய்யவே வேண்டியதில்லை. இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. அப்போ இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை சரியாக செஞ்சிட்டோம்னாவே நம்ம என்ன ஆகுதுங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய சினமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்போ நான் யார் அப்படிங்கிற நம்மளுடைய கேள்விக்கு அந்த இலக்கையை நோக்கி பயணம் செய்யக்கூடியதற்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த ஆசை தான். ஓகேங்களா? சரி, இப்போ இறுதிக்கு வந்துடலாம். திரும்ப அந்த பாட்டை எடுத்துக்கலாம். திருமூலர் பாட்டு, ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் அப்படின்னா ஆசையை நீ விற்றுப்பன அழுத்தம் திருப்ப 2 டைம் சொல்கிறாரு. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். இப்போ என்ன சொல்கிறாருங்க, நீ கடவுள் மேலே, அது கடவுள் இறைவனே ஆயினும் அவனிடத்தும் ஆசை வைக்காதங்கிறாரு. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இறைவன் மேல் ஆசைப்பட்டு செய்கின்ற செயல்களெல்லாம் அறியாமல் செய்கின்ற செயல்கள் அப்படிங்கிறார். அதனால தான் கடவுள் மேலே கூட ஆசை வைக்காத. இப்போ கடவுள் மேலே ஆசை வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ கடவுளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைக்கிறோம், ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம். இதெல்லாம் அறியாமையில் செய்கிற செயல்கள் தானே. அதனால் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் அப்படின்ட்டார். அப்போ அந்த கடவுள் மேலே கூட நீ ஆசை வைக்காத. அப்போ ஆசை பட துன்பங்கள் எப்படி வருங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமாமா. இப்போ ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னா இதில் பாருங்கள், திருமூலர் ஆசை விட்டால் ஆனந்தம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த லைன் நல்லா பாருங்கள், ஆசை விட்டால் ஆனந்தமாமேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னா ஆல்ரெடி ஆசை வேண்டும், பேராசை தான் வேணும்னு அவர் மறைமுகமாக அந்த கவியில் சொல்லியிருக்கிறார். அப்போ திருமூலர் கூட ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, நம்மளுடைய பேராசையை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்திக்கணும். அப்போ ஆசை வேண்டும் அப்படின்னு அவர் இந்த லைனில் சொல்லியிருக்கிறார். அவர் ஆசை விட சொல்லலை. ஓகேங்களா? பேராசை தான் நம்ம விடணும். அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நம்மளுடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்தி மனதை அமைதிப்படுத்தி அந்த அகத்தாய்வு செஞ்சு ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற அந்த பயிற்சியை செஞ்சு ஆசைகளை ஒழுங்குபடுத்தினால் நம் அனைவரும் எப்படி வாழலாங்க, மன நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழலாம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மிகச் சிறப்பாக ஆசையை விட விட ஆனந்தமே என்று சொன்னார்கள். எனவே அந்த தலைப்பில் மிக சிறப்பாக பேசிய பேராசிரியரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் பி. சாந்தாமணி அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகள வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடத்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடனுரிமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க